ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெலாம் சூப்பர் சைட் டிஷ்ஷான கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வேகிற கலவா தண்ணி சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அரை மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடப்பா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. நீள்வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துடலாம். பெரிய பழமாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. தோல் நீக்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளோட சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, ஊத்தாப்பம், ரோஸ்ட் எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே சட்னி சாம்பார் தான் செய்வோம். ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான கடப்பா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.